ஸோ ஹாய், நான் உங்கள் வினயா. வெல்கம் டு வினயாஸ் வேர்ல்ட். ஸோ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா 100 நாள் சேலஞ்ச் பண்ணலாமா? 100 நாள் இல்லை, அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். என்னன்னா ஜென் இதில் வந்து ஆக்சுவலி 100 லெசன்ஸ் இருக்கு. நான் டெய்லியும் உங்களுக்கு மூணு சாப்டராக படித்து அதில் என்ன வந்து கண்டென்ட்டோ உங்களுக்கு நான் வந்து அப்படியே டெலிவரி பண்ணி போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மள்கிட்ட வர ஒரு வீடியோ போடுங்க. நான் கன்ஃபார்மாக டெய்லி வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ ஜென் நம்ம இந்த புக் வந்து தான் நம்ம சேலஞ்சுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ ஜென் இது வந்து தமிழ் எடிஷன். இங்கிலீஷ் எடிஷன்ல த ஆர்ட் ஆஃப் சிம்பிளி லிவிங். ஸோ சிம்பிள் லிவிங், த ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங். ஸோ ரொம்ப கிரேட்டான புக். சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நம்ம மாத்திக்கிறதால ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில கொடுக்க முடியும். மற்றவங்க நம்ம சின்ன ஹேபிட்ஸ்ல நம்மள வந்து எப்படி சொல்றது டிசைட் பண்ணிடுவாங்க இப்படி ஒரு கேரக்டர். அதெல்லாம் என்னென்னலாம் இருக்கு, எல்லா சொல்யூஷனுக்கும் ஒரே விடை கொடுக்கறது இந்த ஜென் புக் தான். ஸோ த ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங். ஜென் புத்தஸ் மாங்ஸ் அப்படின்னாலே ஒரு சிம்பிளிசிட்டி வைப் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த எல்லா வைப்பும் நிறைந்த புக் தான் ஜென். ஸோ வாங்க சாப்டர் 1 போகலாம். ஸோ கண்டிப்பா நம்மளோட வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம டெய்லியும் பாருங்க. நானும் டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரே வெறுமைக்கு நேரம் செல்லுங்கள், ஒதுக்குங்கள். முதலில் உங்களை பாருங்கள், உள்ளது உள்ளபடியே உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ திஸ் இஸ் த சாப்டர். லோன்லினஸுக்கு நீங்க நேரம் ஒதுக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க கேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மள பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டாபிக். ஸோ வாங்க சாப்டர் 1 போயிடலாம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இயர்ல 2025 இந்த ஜென்ரேஷன்ல எல்லாரும் அவங்களோட வேலை 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 வாட் எவர் அவங்களோட ஜாபை மட்டுமே தான் திங்க் பண்றாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், 3 வேலை நான் வந்து வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், அவ்வளவுதான். தட் இஸ் மை திங் அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர some people's not even take caring about them. இதுதான் வந்து இப்பத்திக்கான ரியாலிட்டியா இருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனையிலும் 24 மணி நேரம் உனக்கு ஒரு கடவுள் உனக்கு ஒரு டேவை கொடுத்துருக்காங்க. அதுல நாங்க 12 மணி நேரம் கேட்கல, 6 மணி நேரம் கேட்கல, 3 மணி நேரம் கேட்கல, 1 மணி நேரம் கேட்கல. ஜஸ்ட் a 10 minutes. We are asking just a 10 minutes. உனக்காக நீ அந்த 10 நிமிஷத்தை செலவழி. இந்த 10 நிமிஷத்துல நீ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கின் கேர் பண்ணலாம், ஹெல்த் கேர் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம், சிங்கிங் பண்ணலாம். உங்களுக்கு நீங்க கேர் பண்ண போறீங்க. உங்களோட டேலண்டா இந்த 10 நிமிஷத்துல நீங்க வெளிக்கொண்டு வர போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் யூ ஆர் கோயிங் டு டேக் இந்த 10 minutes இன் அ டே. புரியுதா? ஸோ நீங்க டெய்லியும் ஒரு 10 நிமிஷத்துல, அது என்ன காலையில இருக்கலாம், நைட் இருக்கலாம், இல்ல சாயங்காலம் இருக்கலாம், வாட் எவர் 10 நிமிஷம் எடுத்துக்கணும் ஒரு டேல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்க பண்ண போறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து உங்க ஆஃபீஸ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வாட் எவர் ஒருத்தவங்க உங்களை ரொம்ப திட்டாங்க, மற்றவங்க முன்னாடியும் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப திட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டினஸா கொடுத்துருச்சு. நம்மள ஏன் திட்டாங்க, அந்த அந்த மாதிரி ஒரு தாட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. அந்த 10 நிமிஷத்துல அவங்கள திட்டாம, குறை சொன்னவங்களை திட்டாம, ஏன் குறை சொல்லுங்க, நீங்களே உங்களை வந்து ஹீல் பண்ணாம நம்மள ஏன் குறை சொன்னாங்க, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், அதை நீங்க உத்து பாருங்க. டெப்தா போங்க. நான் இது வந்து பண்ணேன், அதுக்குள்ள சடனா இவங்க திட்டாங்க, நீ என்ன பண்ண அந்த ப்ராசஸ்ல? இந்த விஷயத்த கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணி தான் அவங்க திட்டாம இருந்திருக்கலாமே. நெக்ஸ்ட் டேல இருந்து வி வில் கண்டினியூ திஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே என்கரேஜ் கொடுத்து அந்த 10 நிமிஷத்துல சொல்லுங்க. ஸோ இன்னும் நான் வந்து ஈஸியான ஒரு இது கொடுக்குறேன். அதாவது நீங்களும் உங்க ஃப்ரெண்டு தோசை சுடுறீங்க, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நீங்களும் உங்க தங்கச்சியும் தோசை சுடுறீங்க. நீங்க சுட்ட தோசை ரொம்ப மொத்தணும், உங்க தங்கச்சி சுட்ட தோசை ரொம்ப அழகா மெலிசா A to B வர தோசை மாதிரி ஆயிருக்கு. இதை பார்த்து நீங்க ரொம்ப ஜெலஸ் ஆகிறதுக்கு பதிலா அவ என்ன பண்ணா, அவ வந்து என்னன்னா 2 பேட்டர் எடுத்தா, நல்லா ஈவனா சூப்பரா ஸ்ப்ரெட் பண்ணா. அவ அப்புறம் என்ன விட்டா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சா. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா 2 பேட்டர் ஊத்தி நல்லா அன்ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டா ரொம்ப எண்ணெயை ஊத்தி மூடிட்டோம். ஸோ இதுக்கு நீங்க மிடில் ஃப்ளேம்ல வைக்கலாம். 2 பேட்டர் ஊத்தி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி மூடி வச்சா உங்களுக்கும் அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். பொறுமையா யோசிங்க. 10 நிமிஷத்துல எவ்வளோ யோசிக்கலாம், யூ கேன் திங்க். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சாப்டர். வெறுமைக்கு நேரம் ஒதுக்குங்கள். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ சக்சஸ்ஃபுல்லி வி கம்ப்ளீட்டட். ஸோ வாங்க செகண்ட் சாப்டருக்குள்ள போகலாம். ஸோ செகண்ட் சாப்டர் அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 10 நிமிஷம் சொன்னேன், இப்போ 15 நிமிஷம் சொல்ல போறேன். தினமும் 15 நிமிடங்கள் முன்பே எழுந்திரியுங்கள். உங்கள் இதயத்தில் இடமில்லாமல் இருக்கும் போது கடைபிடிக்கப்பட்ட வேண்டிய வழிமுறை. எப்போதும் ஏதாவது ஒரு வேலையில் மூழ்கி இருப்பது உங்களை ஊக்கமளிக்க செய்விடும். ஸோ ஓகே வாங்க போலாம். அதாவது செகண்ட் சாப்டர் என்னன்னா, டெய்லியும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சு பழங்குங்க. அதாவது
இப்போ நார்மலாக நீங்கள் 6 o'clock எந்திரிக்கிறீங்கன்னா நீங்கள் 5:40 எந்திரிக்க பழகுங்க. இந்த 5:45ல யூ கேன் ஃபீல் த ஹெவன். ஸோ எப்படின்னா எந்திரிக்கிறீங்க 5:45 6 o'clock எந்திரிங்க, 5:45 எந்திரிச்சிங்க. அந்த சோம்பலாக இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் ஓகே ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு டீயோ காஃபியோ எடுத்து வெளியே உங்களோட வெளியில வந்துட்டு அந்த ஆகாயத்தை பார்த்துட்டு அப்படியே வாவ் ரொம்ப அழகான ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த நேரத்துல லைக் யூ கேன் ஃபீல் த ஹெவன். ரியலி நான் சொல்றது கண்டிப்பா நமக்கு யூ கேன் ட்ரை இட். ஸோ இந்த 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிக்கிறது என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து நானே என்ன சொல்றேன், இப்போ எங்க மேம் வந்து ஒரு ரைட்டிங் ஹோம்ஒர்க் அண்ட் பிளஸ் ரீடிங் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. நாளைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு ரீடே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். எழுதிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மணியை அப்புறம் நான் சரி ரீட் பண்ணலாம் டைம் ஆச்சுன்னு வந்தா மணியை பார்த்தா 9 மணி. சாப்பிடணும், அப்புறம் வந்து எல்லாம் சில பல தூங்கணும், அவ்வளோதான். காலையில் எந்திரிக்கணும், மறுபடியும் இதுதான் 6 மணிக்கு எந்திரிக்கும். 9 மணிக்கு படுத்துட்டு எப்படி 6 மணிக்கு எந்திரிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை முடிக்கவே 10 மணிலாம் ஆயிரும். ஐயோ என்ன பண்ணுறது, நானே என்னை ஹீல் பண்ணி நானே என்னை ப்ரெஷர் ஏற்றிட்டேன். ஸோ இந்த 15 நிமிஷம் ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே லைக் இந்த இவ்வளோ ப்ரெஷர் ஆக்குறீங்களே, நீங்க அப்படியே ப்ரெஷரை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்களே. இந்த 15 நிமிஷம் முன்னாடி எழுச்சிங்கன்னா மூடு எப்படி ஹெவன் ஃபீல் இட்டா மூடும் குட் ஆயிரும். ஸோ அப்போலேருந்து அப்படியே பிளான் போட்டு ஆர்டர் வைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேலையும் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க்காகவே தெரியாது. இட் லுக்ஸ் லைக் அ ஆர்ட். 15 நிமிஷம் முன்னாடி எழுந்தா ஒரு விஷயமும் உங்களுக்கு ஒர்க்கா கண்டிப்பா தெரியாது. இட் லுக்ஸ் லைக் அ ஆர்ட். ஈவன் ஒரு மேசன்ட்ட போய் கேட்டா அவன் வேலை என்ன, சிமெண்ட் பூசி செங்கலை வைக்கிறது. அவன் மற்றவங்கள பக்கத்துல நானே பண்ணுவேன், ஈஸிடா என்னடா பண்ற, இது போய் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க பாரு, நாலாம் பண்ணா நான் இவ்வளவுதான் சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பட் அந்த மேசனுக்கு தான் தெரியும் அதுக்கு வேலை இல்லை. இட் இஸ் அ ஆர்ட். ஈவன் ஹீ நோஸ் ஐ எம் அ ஆர்டிஸ்ட். செங்கலை எடுத்து சிமெண்ட் பூசுறது கூட ஒரு ஆர்ட் அப்படின்னு சொன்னா நான் ஒன்றும் இல்லை. என்னன்னா அவனுக்கு அவனோட தெரியும், 20 வருஷமா வேலை பார்க்கறான், அவனுக்கு தெரியும் அந்த சிமெண்ட் பூசி செங்கல் வைக்கிறது அதனால அந்த வீடு எவ்வளோ லாங் லாஸ்டிக்கா இருக்கும்னு தெரியுமா? அவன் இறந்த போதும் சரி அந்த வீடு நிற்கும். பிகாஸ் அவன் அதை ஒர்க்கா பார்க்கல, ஆர்ட்டா மதிச்சான், அதை கடவுளா மதிச்சு அந்த ஒர்க் பண்ணான். ஒரு 15 நிமிஷம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிளஸஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி we completed the second chapter. ஸோ வாங்க இப்போ third chapterக்குள்ள போகலாம். அதிகாலை காற்றை ரசித்து அனுபவியுங்கள். நீண்ட ஆயுளுக்கான ஒரு துறவியின் ரகசியம் இங்கே இருக்கிறது. அதாவது ஒரு துறவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க வந்து பண்ற ஒரு விஷயத்துலயும் அவங்களோட உடம்புக்கான மென்டலியும் இருக்கட்டும் சரி பிசிக்கலி அவங்க வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. ஈவன் காலையில இருப்பாங்க, மெடிடேஷன், மென்டலி அவங்கள ஓகே, ஃபுட்ல பிசிக்கலி தே கேன் பி ஃபிட். ஸோ அவங்க பண்ற ஒரு விஷயமும் அவங்கள வந்து ஃபிட் ஆக்கி காமிக்கும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் துறவியை ரொம்ப வந்து இந்த விஷயம் ரொம்ப ஃபிட் ஆக்குது. என்னன்னா டெய்லியும் காலையில எழுந்துச்சு அவங்க வெளியில இருக்கிற ஏரை இன்ஹேல் பண்ணுவாங்க. வெளியில போய் நிக்கிறீங்க, வெளில போனோடனே லைக் தூங்கி எழுந்தோடனே வெளியில போறீங்க, யூ கேன் டூ ஈவன் மெடிடேஷன். வெளியில ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பண்ணுங்க. லைக் உங்களோட மொட்டை மாடிக்கு போயிருக்கலாம், இல்லை உங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட் ஸ்பேஸ்ல உட்காந்துருக்கலாம், இல்லை ஜன்னல் பக்கத்துல கூட பண்ணலாம், வாட் எவர். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் ஹேர் கண்டிப்பாக வரணும். தட் இஸ் த கான்செப்ட். ஸோ இது இந்த மாதிரி பண்ணுறது இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மெடிடேஷனோட பேர் கியாட்டன் சாசன். ஓகேவா, கியாட்டன் சாசன். ஸோ அவ்வளோதான். இந்த டைப் ஆஃப்
இந்த வேலையை பண்ணுறதால நம்மளோட உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக புத்துணர்ச்சியும் பாசிட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணதுக்கு. ஸோ டெய்லியும் நம்ம இந்த வேலையை கண்டினியூ பண்ணால் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டே ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக போகும்னு சொல்கிறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி கம்ப்ளீட்டட் த 3 சாப்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் பாபாய் ஃப்ரம் யோர் வினயா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய், ஹாவ் கிரேட் டே.